அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இயல் 6 8ஆம் வகுப்பு தமிழிலிருந்து இயல் 6 வையம் புகழ் வணிகம் அதான் பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள். நாட்டுப்புற பாடல்கள் வழி தமிழர் பண்பாட்டினை அறிதல், தமிழரின் வணிகம் தொடர்பான செய்திகளை அறிந்து போற்றுதல், தொழில்களின் வகைகளை உணர்தல், சிறுகதை மூலம் தொழிலாளர்களின் வாழ்வியலை புரிந்து கொள்ளுதல், புணர்ச்சி வீதிகளை அறிந்து சொற்களை பிழை இல்லாமல் எழுதுதல். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வளம் பெருகுக அப்படிங்கிற தலைப்பில் தான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேயா. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. மண்ணில் பொழியும் மழை நீரை சத்தான வித்துக்களை நித்தமும் முளைக்கச் செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தகடூர் யாத்திரை பாடல். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்த மழை பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரீன அக்கதிர் ஏர்கெழு செல்வர் களம் நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் ஓதை வெறியிப் பெடையொடு நாரை பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றலை நாடே. சொல்லும் பொருளும். வாரி அப்படின்னா வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டம் இன்றி, வைகுக அப்படின்னா தங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். ஓகேயா. பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக. அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வனம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் வெண்பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. ஸோ சேர மன்னருடைய நாடு வளம் கொழித்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து பாடல் மாதிரி தான் இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகன்ற நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவில்லாமல் எல்லாம் முளைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முளைத்த விதைகள் செழிப்புடன் தட்டுப்பாடின்றி வளர்றதுக்கு மழையும் பொழியணும். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளரணும். கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈனணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. அந்த அறுவடை செஞ்ச பயிர்களை களத்தில் நிறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்களத்தில் நிறைந்த நெற்போர் காவல் இன்றியே விளங்குக. ஸோ அந்த நெற்போர் குவிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது காவலே இல்லாமல் இருக்கணுமா. ஸோ அந்தளவுக்கு அங்கே வளம் செழித்து இருந்ததுன்னா அங்கே யாரும் திருடுறதுக்கு வரமாட்டாங்க இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணுறாங்க. அடுத்ததான் போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயோட சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நாரை பறவைகள் எல்லாம் உழவர்கள் எழுப்புகிற ஆரவார சத்தத்துக்கு அவங்க அந்தந்த ஜோடிகளோட அந்த பெண் பறவைகளோடு அது பறந்து பயந்து ஓடிடுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்புடைய சேர மன்னருடைய அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. ஸோ நூல்வெளி பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று. ஓகேயா. ஸோ ஆசிரியர் பெயர் யார் அப்படிங்கிறது தெரியலை. ஓகேங்களா. ஸோ தகடூர் யாத்திரை. ஸோ இந்த அறிய முடியாத நூல்களில் ஒன்று தான் இது. ஓகேவா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை. ஓகேயா. ஸோ தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் அப்படிங்கிறது இன்னைக்கு தர்மபுரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன.
ஓகேவா. ஸோ இந்த நூல் வந்துட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கல, ஆனால் இந்த வந்துட்டு சில பாடல்கள் வந்துட்டு புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பில் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ ஆசிரியர் பெயர் ஐயா முடியாத நூல்கள் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று தான் இந்த தகடூர் யாத்திரை. ஸோ இதில் இந்த தகடூருங்கிறது வந்துட்டு தருமபுரி வந்துட்டு முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து சில பாடல்கள் வந்து புறத்திரட்டுங்கிற தொகுப்புலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புக் பேக் கொஷின். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. ஓகே, வித்துக்கள் அப்படிங்கிறது விதைகள் எல்லாமே வந்துட்டு முளைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று, வாரி பெருகிற்று. வாரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், வருவாய்னு பார்த்தோம் இல்லையா. சொல்லும் பொருளும்ல வருவாய்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாரிங்கிறது வருவாய். என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வருவாய் பெருகிற்று. ஓகே, ஸோ வாரி பெருகிற்று. அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ ப்ளஸ் களத்து. ஓகே, ஸோ அ ப்ளஸ் களத்துங்கிறது தான் ஆன்சர். கதிர் ப்ளஸ் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரீன. கதிர் ப்ளஸ் ஈன கதிரீன. அடுத்ததான் மழைச்சோறு. ஓகே, ஸோ இதுவும் ஒரு கவிதை பாடல் தான். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. மழை பொய்த்துவிட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும். நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும். அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர். அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவோம். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். ஓகே, ஸோ மழை வராததுனால மக்கள் வந்துட்டு வருத்தத்தோடு பாடுற பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மக்கள் வருந்தி பாடுறது மட்டும் பார்க்கலாம். வாளியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மழை பெய்யவில்லை. கல்லு இல்லா காட்டில தான் கடலை செடி போட்டு வச்சோம், கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. முள்ளி இல்லா காட்டில தான் முருங்கைச்செடி நட்டு வச்சோம், முருங்கைச்செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. ஓகே, ஸோ அவங்க போட்ட மாக்கோலம் கூட கரையிறதுக்கு மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பாடுறாங்க. ஸோ கடலை செடியும் வாடுது, முருங்கைச்செடியும் வாடுது, ஆனால் மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. கருவேலம் காட்டில் தான் கனமழையும் இல்லாமே, கருவேலம் பூக்களையே கமகமன்னும் மணக்கலையே. காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமே, காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்க மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கைகோர்த்து நிற்குதம்மா, ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. ஓகே, ஸோ கருவேலம் காட்டில் கனமழை இல்லாமல் என்னாச்சு, கருவேலம் வந்துட்டு பூக்களை கமகமன்னும் மணக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காட்டு மல்லி வேலியில் கனமழையும் இல்லாமல் இந்த காட்டு மல்லியும் பூக்களையாம் காத தூரம் மணக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, மனம் வீசலை அப்படின்றாங்க. மானத்தை நம்பி நாங்கள் மக்களைத்தான் பெற்றெடுத்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்ததை சொல்கிறாங்க. ஸோ மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலை, பிள்ளைகள் பசி கூட தீரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கலப்பை பிடிக்கிற தம்பி வந்துட்டு கை சோர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ இவ்வளோ பாடியும் மழை வரலை. இவ்வாறு 3 அல்லது 5 நாட்கள் பாடி வழிபாடு செய்கிறாங்க. அதன் பிறகும் மழை பெய்யாதனால காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. ஓகேயா. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை, கதறி அழுதுவிட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இறங்கலையே, வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம் அப்படின்றாங்க. ஓகேயா. ஸோ நம்ம கதறி அழுதாச்சு, ஆனாலும் மழை பெய்யலை, நம்ம வந்துட்டு வாங்க வனவாசம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இவ்வாறு பாடிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய மரம் போன்றவற்றை தலையில் வச்சவாறு ஊரை விட்டு வெளியேற கிளம்புறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது மழை பெய்ய தொடங்குது. பெய்யுதையா பெய்யுது, பேய்மழையும் பெய்யுது, ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்யுது, சிட்டு போல மின்னி மின்னி சீமை எங்கும் பெய்யுது, சீமை எங்கும் பெய்ஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அவங்க அப்படி கிளம்பி போகிற நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஓகே. அப்போ மகிழ்ச்சியில் பாடுறாங்க. ஓகேவா. செல்ல மழை பெய்யுது, சீமை எங்கும் பெய்ஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாடி மகிழ்ந்து பாடுறாங்க. ஓகேங்களா.
ஸோ தெரிந்து தெளிவோம்ல, மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. இந்நிகழ்வை மறைச்சோற்று நோன்பு என்பர். ஓகேவா? ஸோ மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்படுற காலங்களில் வந்துட்டு சிற்றூர் மக்கள்லாம் வந்துட்டு வீடு வீடாக போயிட்டு உப்பில்லாத சோறை வாங்கி அதை வந்துட்டு நடுவில், அதாவது ஊர் பொது இடத்துல வச்சு எல்லாரும் வந்துட்டு பகிர்ந்து சாப்பிடுவாங்களாமா. ஸோ அப்படி சாப்பிடும் பொழுது வானம் வந்துட்டு மனமிறங்கி மழை பொழியும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த நிகழ்வை வந்துட்டு மழைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மழை பெய்யறதுக்காக அவங்க இப்படி பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு மழைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நூல்வெளி. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் பதிப்பாசிரியர் அ. கௌரன். ஓகே. ஸோ பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலிலிருந்து கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற கட்டுரையிலிருந்து தான் இந்த பாடலை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதோடைய பதிப்பாசிரியர் அ. கௌரன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை. ஓகே. கனத்த மழை பெய்யுது அப்படின்னா பெருமழை பெய்கிறது. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் பிளஸ் எல்லாம். ஓகே. வாசல் பிளஸ் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று பிளஸ் எடுத்தோம். ஓகே. பெற்று பிளஸ் எடுத்தோம். கால் பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கால் இறங்கி. ஓகே. கால் இறங்கி. நெக்ஸ்ட்டு உரைநடை. ஓகே. ஸோ கொங்கு நாட்டு வணிகம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி. அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர். காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் சோம்பி திரிந்தவர் அல்லர். உழைத்து உயர்ந்து வாழ்க்கையை இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர். அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர். பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம். தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகின்றன. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றது. ஸோ இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அஸ்தசாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம். ஸோ இவர்களை பற்றின எந்த காலத்திலிருந்து இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வரையறுத்து கூற முடியறதில்லை இந்த மூவேந்தர்களுடைய காலத்தை. ஸோ இதை பற்றின குறிப்பு வந்துட்டு வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அஸ்தசாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இவர்கள் இதில் வந்துட்டு இந்த மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு. ஓகே. ஸோ அதனால் இவர்கள் வந்துட்டு பன்னெடுங்காலத்திற்கு முன்பு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் சேரர். முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு. சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர். மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வரூவும் மாம்பெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது. ஓகே. ஸோ சேரர்கள் தான் வந்துட்டு பழமையானவர்கள். மூவேந்தர்களில் சேரர்கள் தான் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு சான்றாக சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு சான்றாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு தொல்காப்பியத்தில் போந்தை வேம்பே ஆரென வரூவும் மாப்பெருந்தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சேரரை தான் வந்துட்டு முன்வைக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. இந்நகர் மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக்கடல் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இதனை கருவூர் என்றும் அழைப்பர். தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் கொடி விற்கொடி, பனம்பூ இவர்களுடைய பூ ஆகும். ஓகே. ஸோ சேரர்களுடைய நாடு வந்துட்டு குடநாடு அப்படின்னு வழங்கியிருக்காங்க. ஸோ இதோடைய தலைநகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. ஓகே. ஸோ இதனை வந்துட்டு கருவூர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது அப்படின்னா மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் தான் இது இருந்திருக்கு. ஓகே. ஸோ இதை வந்துட்டு கருவூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர் அப்படிங்கிறது சேரநாட்டுடைய துறைமுக பட்டினங்கள்.
சேரர்களுடைய கொடி விற்கொடி, பனம்பூ அவர்களுடைய பூ. சேர நாட்டின் எல்லைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இது வரைக்கும் சேர நாட்டுடைய எல்லைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம் கோவை மாவட்டங்களில் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர். சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்றும் பெயரிடப்பட்டன. இப்பகுதிகளில் சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர். ஓகே, ஸோ சேரநாடு அப்படிங்கிறது இன்றைய கேரள பகுதிகள் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய சேலம் கோவை மாவட்டங்கள் பகுதிகள் இணைந்த பகுதியாக தான் வந்துட்டு கொங்கு, அதாவது இந்த சேரநாட்டுடைய எல்லை வந்துட்டு இருந்திருக்கு. சேலம் கோவை பகுதிகள் வந்துட்டு கொங்கு நாடு அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பகுதிகளை வந்துட்டு சேரர்களுடைய உறவினர்கள் வந்துட்டு ஆண்டிருக்காங்க, ஆட்சி செய்திருக்காங்க. கொங்கு மண்டலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகிறது. ஓகே, ஸோ கார்மேக கவிஞர் அவர்கள் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படிங்கிற இந்த 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக தான் கொங்கு மண்டலம் வந்துட்டு விளங்கியதாக கூறியிருக்காங்க. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர். ஓகே, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள், அப்புறம் சேலம், கரூர் மாவட்டங்களில் சில பகுதிகள். ஓகே, ஸோ எல்லாம் உள்ளடக்கியது தான் வந்துட்டு கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன. ஓகே, கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வந்துட்டு வளம் செழிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பழங்கால வணிகம் எப்படி இருந்தது, சேர நாட்டில் உள்ள பழங்கால வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் 3 ஒரு நாட்டின் மக்களின் நல்வாழ்விற்கு உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் 3 ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர். உள்நாட்டு வெளிநாடு வணிகத்தில் தமிழர்களின் சிறந்து விளங்கியுள்ளனர். கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்புற்றிருந்தது. அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக இருந்தது. சேரர்கள் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். ஓகே, ஸோ ஒரு நாட்டு மக்களுடைய நாகரிக நல்வாழ்விற்கு வந்து அடிப்படை எது? உழவு, கைத்தொழில், வணிகம். ஓகே, ஸோ உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்துலேயும் தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் கடல் வணிகத்தில் வந்துட்டு சேர நாடு ரொம்ப சிறப்புற்று இருந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அந்த நாட்டுடைய இயற்கை அமைப்பு தான் வந்துட்டு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேரர்கள் வந்து வலிமை மிகுந்த கப்பல் படையை வந்துட்டு வச்சுருந்துருக்கிறாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். ஓகே, சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிற மன்னன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு கடற்போருடைய வெற்றியினால அவர் வந்துட்டு கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் வந்துட்டு அடக்கி இருக்கிறாங்க. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கிருந்தால் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பொன் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. எப்படி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறாங்களோ, ஸோ இங்கே ஏற்றுமதி செய்திருக்காங்க இல்லையா, மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணிவை ஆகியவற்றை வந்து ஏற்றுமதி செய்துட்டு பொன் மென்மையுடைய புடவைகள், சித்திரை வேலைப்படமைந்த ஆடைகள், பவழம், செம்பு, அப்புறம் கோதுமை இதெல்லாம் வந்துட்டு இறக்குமதியும் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியை வந்துட்டு மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனைக்குறு குந்து, கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லிட்டு புறநாட்டு பாடல் ஒன்று விளக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள் தத்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றனர். நெல்லை விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது என்பதனை நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோ வென செறிதோறும் நுவலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகப்பாடல் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கலந்தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லிட்டு
இந்த புறநானூற்று பாடல் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு லெசனில் இந்த வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அது எந்த லெசனில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெல்லை அடிப்படையாக வச்சு தான் வந்துட்டு விலையை வந்து கணக்கிட்டுருக்குறாங்க. நெல்லும் உப்பும் வந்துட்டு ஒரே மதிப்புடையவனவாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கான அகப்பாடல் ஒன்று நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவென செறிதோறும் நுவலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகப்பாடல் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ பண்டைய கால வணிகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்ததான் கொங்கு மண்டல பகுதியில் இன்றைய வணிகம். நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி. இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது. காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. தைல மரம் வளர்க்கப்படுகிறது. ஓகேயா, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இந்த மாவட்டம் வந்துட்டு முழுவதும் மலைப்பகுதிகளால் நிறைந்தது. ஓகே, ஸோ காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் பயிரிடப்படுது அப்படின்றாங்க. தைல மரமும் வளர்க்கப்படுது. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் வந்துட்டு நிறைந்தது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னா டீ எஸ்டேட் தான் நிறைய இருக்கும். ஸோ புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் இங்கு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக கோயம்புத்தூர் பார்க்க போகிறோம். கோவன்புத்தூர் என்னும் பெயரை கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. ஓகே, கோவன்புத்தூர் அப்படிங்கிற பெயர் தான் வந்துட்டு கோயம்புத்தூராக மருவி வந்திருக்கு. கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி மருவி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாவட்டத்தில் வந்துட்டு நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள்லாம் வந்துட்டு பெருமளவில் பயிரிடப்படுது. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இந்த மாவட்டத்தில் நிறைந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திண்டுக்கல். வரலாற்று சிறப்பு மிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது. ஸோ இங்குள்ள சின்னாலப்பட்டி, சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. வரலாற்று சிறப்பு மிக்க திண்டுக்கல்லில் வந்துட்டு நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் போன்றவை வந்துட்டு விளைவிக்கப்படுகிறது. இந்த பகுதி வந்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டுடைய ஹாலந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகளும் நிறைந்த மாவட்டமாக இருக்குது. திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, திண்டுக்கல் பூட்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு திண்டுக்கல் பூட்டு இல்லையா. ஸோ பூட்டு தொழிற்சாலை இங்கே நிறைய இருக்குது. இங்குள்ள சின்னாலப்பட்டி, சுங்குடி சேலைகள் வந்துட்டு ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஈரோடு. பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. இம்மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுகிறது. துணி, நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு தமிழ்நாட்டுடைய இரண்டாவது பெரிய நகரம் வந்துட்டு ஈரோடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இம்மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை வந்துட்டு நிறைய பயிரிடுறாங்க. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை வந்துட்டு ஈரோட்டில் தான் வந்துட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து துணி, நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் வந்துட்டு பெருமளவில் இருக்குது. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் வந்துட்டு இம்மாவட்டத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருப்பூர். இன்று திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும். இம்மாவட்டம் பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன. ஓகே, ஸோ திருப்பூர் வந்துட்டு மிக சிறந்த பின்னலாடை நகரமாக வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை வந்துட்டு விளைவிக்கப்படுது. ஸோ இங்கே வந்துட்டு பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை வந்துட்டு இந்த திருப்பூர் நகரம் வந்துட்டு ஈட்டி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே
இந்தியாவுடைய முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இந்த மாவட்டத்தில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் வந்துட்டு இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நாமக்கல். பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் பயிரிடப்படுகின்றன. ஓகே, ஸோ அங்கே நிறைய இந்த மலைப்பகுதி, பச்சைமலை, கொல்லிமலை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான மலைகள். ஸோ சேர்வராயன் மலையுடைய ஒரு பகுதியும் வந்துட்டு அங்கே நாமக்கல்லில் இருக்குது. ஓகே, நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி இதெல்லாம் வந்துட்டு மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இங்கே பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் முட்டைக்கோழி வளர்ப்பில், முட்டை உற்பத்தியிலையும் வந்துட்டு தென்னிந்தியாவிலேயே வந்துட்டு நாமக்கல் தான் வந்துட்டு முதன்மையான இடம் வகிக்கின்றது. ஓகே, இங்கே சிமெண்ட்டு, காகித தொழிற்சாலைகள் உள்ளன. கைத்தறி நெசவு, வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகின்றது. அடுத்ததாக சேலம். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். இம்மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே. இங்கு பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது. ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது. முலாம் பூசும் தொழிலும் பெருமளவு நடைபெறுகின்றது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. ஓகே, மாங்கனி நகரம் அப்படின்னா அது வந்துட்டு சேலம் தான். ஓகே, ஸோ இந்த மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவு வந்துட்டு ஜவ்வரிசி உற்பத்தி பண்ணுற மாவட்டம் வந்துட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான். ஓகேங்களா, அடுத்ததான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்காடு வந்துட்டு இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தெரிந்து தெளிவோம். ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி வந்துட்டு எதுக்கு சிறப்பு பெற்றது? முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம். ஓகேயா, அடுத்ததான் கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு. ஓகே, ஸோ வஞ்சிமா நகரம் அப்படின்னா என்னன்னா அது கரூர் தான். கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார். ஓகே, கிரேக்க அறிஞர் தாலமிங்கிறவர் வந்துட்டு கரூரை தமிழகத்தினுடைய முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்கியது. தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் நடைபெறுகின்றன. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகின்றது. ஓகே, ஸோ பேருந்து கட்டுமான தொழிலில் வந்துட்டு சிகரமாக வந்துட்டு கரூர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக புக் பேக் கொஷின். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். ஓகே, சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது வந்துட்டு நெல். ஓகே, ஸோ பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஓகே, ஸோ நெல்லும் உப்பும் ஒரே விலையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். ஓகேங்களா, ஸோ கோடிட்ட இடங்களின் நிரப்புகளை கோடிட்ட இடங்களின் நிரப்புக. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்துட்டு சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற நூல் திண்டுக்கல். ஓகேயா, சுங்குடி சேலைகள் சின்னாளம்பட்டி சுங்குடி சேலைன்னு பார்த்தோம் இல்லையா, சின்னாளம்பட்டி சுங்குடி சேலை திண்டுக்கல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா காலம் உடன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உழவு தொழில், அதாவது உழவு தொழில் நெசவு தொழில் ரெண்டும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ உழவு தொழில் வந்து மக்களுடைய பசியை போக்குது, நெசவு தொழில் வந்துட்டு மக்களுடைய மானம் காக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்துட்டு எவ்வளோ உழைப்பை வந்துட்டு நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வை வந்துட்டு விளக்கும் ஒரு கதையை தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நெசவு தொழிலாளர்களுடைய வாழ்வை விளக்கும் ஒரு கதையை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஒருத்தர் வந்துட்டு
அனந்திகா நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு துணிகள் வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த துணிகளை வந்துட்டு நெய்கிறதுக்காக, பாவு பிணையிறதுக்காக அவர் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு கண் முழிச்சு அவங்க வந்துட்டு ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி அது மூலமாக எப்படி வேலையை முடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாவு பிணையிறதுக்காக ஒரு வேறு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்மணியை வந்து கூப்பிட்டு வராங்க. ஓகே. ஸோ குழந்தையோட அந்த பெண்மணியும் வந்து பாவு பிணையிறதுக்கு குழந்தைய தூங்க வச்சுட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்களுடைய சம்பளத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. திரும்ப கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வராங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக குழந்தைய வச்சுக்கிட்டும் அவங்களால தூங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் கிடையாது. ஸோ நூல்வெளி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு கன்னிவாடியில் பிறந்தவர். இவர் வந்துட்டு சிறுகதை புதின எழுத்தாளர். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. அவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று தான் நமக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்ததான் புணர்ச்சி. ஸோ இலக்கணம். ஓகே. தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழமுதம் என்று ஒலிக்கிறது அல்லவா. இவற்றில் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறுவர். இவ்விரு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். ஓகேயா. ஸோ தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு தமிழமுதம் அப்படின்னு சொல்லி இதை சேர்த்து சொல்லும் பொழுது தமிழமுதம் அப்படின்னு நமக்கு ஒலிக்குது இல்லையா. ஸோ இதை வந்துட்டு இந்த தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு நிலைமொழி. ஓகே. அமுதம் அப்படிங்கிறது வருமொழி. ஓகே. ஸோ தமிழோட இந்த அமுதமும் சேர்ந்து நமக்கு வந்துட்டு ஒரு புதிய ஒரு வார்த்தையாக நமக்கு உருவாகுது இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்விரு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியின் இறுதி எழுத்து ஓகே வருமொழியின் முதல் எழுத்தும் வந்துட்டு இணைது ழ அப்படின்னு ஆகுது இல்லையா. இழ் ப்ளஸ் ழ அப்படின்னு ஆகுது. தமிழ் அமுதம் அப்படின்னு ஆகுது இல்லையா. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்து இந்த நிகழ்வுக்கு தான் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும், நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் ஓகே. ஸோ இணைவதை தான் வந்துட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புணர்ச்சி வந்துட்டு 4 வகையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. ஓகே. ஸோ நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழியுடைய இறுதி எழுத்து வந்து ஐ அப்படி இருக்கா, இல் ப்ளஸ் ஐ ஓகே. ஸோ சிலை அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலை ப்ளஸ் அழகு சிலை அழகு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. ஓகே. ஸோ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தது, அதாவது வருமொழியின் ரெண்டாவது சொல்ல இருக்கு இல்லையா. ஸோ அதோடைய முதல் எழுத்து வந்துட்டு உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மெய் முதல் புணர்ச்சி. ஓகே. ஸோ இச்சு ப்ளஸ் இ சிலை சிலை அப்படின்னு வருது இல்லையா, பொற்சிலை ஆகுது. ஸோ இது வந்துட்டு அதாவது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. அடுத்ததான் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். ஓகே. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. ஓகே. தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி, இரு சொற்களிலும் எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஓகே. ஸோ தாய் மொழி அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு இயல்பு புணர்ச்சி அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி உடல் ப்ளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல், இல் ப்ளஸ் ஓ இணைந்து லோ என்னும் உயிரெழுத்து அதாவது உயிர்மை எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை. ஓகே. புதிய எழுத்து எதுவும் இதில் தோன்றவும் இல்லை, வேறு எழுத்தாக அது வந்துட்டு திரியவும் கிடையாது மறையவும் கிடையாது. இதில் உள்ள எழுத்து எதுவும் மறையவும் இல்லை. ஓகே. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு இயல்பு புணர்ச்சி தான். ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இல் ப்ளஸ் ஓ லோன் ஆயிருக்கு. இதில் எதுவும் புதிதாக ஒரு எழுத்து தோன்றலை,
திரியலை மறையலை. ஸோ இதை வந்துட்டு தெளிவாக அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது இயல்பு புணர்ச்சி. அடுத்ததாக விகார புணர்ச்சி அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என்று மூவகைப்படும். ஓகேயா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். ஓகேயா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ப்ளஸ் தாய், தமிழ் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து எழுதும் பொழுது இத்து வந்துட்டு இங்கே சேர்ந்துருக்கு. ஓகே, தோன்றி இருக்கு, புதிதாக ஒரு எழுத்து தோன்றி இருக்கு. ஓகே, ஸோ இது தோன்றல் விகாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். ஓகே, வில் ப்ளஸ் கொடி அப்படிங்கிறது என்ன இருக்குது, விற்கொடி அப்படின்னு ஆயிருக்கு. இல் வந்து இற்றா வேறு எழுத்தாக மாறி இருக்கு, ஒரு எழுத்து வந்து வேறு எழுத்தாக மாறி இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னது, திரிதல் விகாரம். ஓகே, ஸோ விற்கொடிங்கிறது திரிதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். ஓகே, மனம் ப்ளஸ் மகிழ்ச்சி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மன மகிழ்ச்சி. இப்போது இம்முங்கிற எழுத்து வந்துட்டு மறையுது, ஒரு எழுத்து மறைஞ்சிடுது. ஓகேங்களா? ஸோ மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு கெடுதல் விகாரம். ஒரு எழுத்து மறையுது அப்படின்னா அது கெடுதல் விகாரம். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அடுத்ததான் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வது உண்டு. ஓகேயா? ஸோ பார்த்தோம் இல்லையா, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விகாரங்கள் பார்த்தோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது தோன்றல், திரிதல் அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்தும் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, நாடகம் ப்ளஸ் கலை, நாடகக்கலை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாடகம் கலை, நாடகம் ப்ளஸ் கலையில் இம்மு வந்துட்டு மறைஞ்சிருச்சு. இப்போது இங்கே கெடுதல் விகாரமும் இருக்குது. அதே மாதிரி இக்கு வந்துட்டு உருவானதுனால இது தோன்றல் விகாரமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கெடுதல் விகாரம் ப்ளஸ் தோன்றல் விகாரம், ஸோ ரெண்டுமே வந்துட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது. ஓகே, ஸோ இந்த மகரமை வந்துட்டு மறைஞ்சிருச்சு. தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியது, இக்குங்கிற மெய்யெழுத்து வந்துட்டு தோன்றியிருக்கு. ஓகேயா? ஸோ இது மாதிரியும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விகாரங்களும் சேர்ந்து கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி வந்துட்டு 3 வகைப்படும். ஓகே, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பால் ப்ளஸ் ஆடை அப்படிங்கிறது தான் பாலாடை ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இல் ப்ளஸ் ஆ லா அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு புதிதாக ஒரு எழுத்து தோன்றவும் இல்லை, ஒரு எழுத்து வேறு எழுத்தாக திரியவும் கிடையாது, கெடுதல் விகாரமான ஒரு எழுத்து மறையவும் கிடையாது. ஓகே, ஸோ இல் ப்ளஸ் ஆங்கிறது லா அப்படின்னு சொல்லி மாறி பாலாடை அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு இதனால் இயல்பு புணர்ச்சி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் பொறுத்துக. ஸோ மட்பாண்டம் அப்படிங்கிறது மண் ப்ளஸ் பாண்டம், மட்பாண்டம் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் வந்து இட்டாக வந்துட்டு மாறி இருக்கு. ஓகே, அப்போ இங்கே திரிதல் விகாரம் தான் வந்துட்டு நடந்திருக்கு. ஓகே, ஸோ மட்பாண்டம், மண் ப்ளஸ் பாண்டம் அப்படிங்கிறது திரிதல் விகாரம். மரவேர், மரம் ப்ளஸ் வேர் தான் வந்துட்டு மரவேராக மாறி இருக்கும். இம்முங்கிற ஒரு எழுத்து வந்துட்டு மறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன இது, மரவேர்ங்கிறது கெடுதல் விகாரம். மணிமுடி அப்படிங்கிறது மணி ப்ளஸ் முடி, மணிமுடி அப்படின்னு ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு இயல்பு புணர்ச்சி தான், இயல்பாக நடந்திருக்கு. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இங்கே நிகழலை. கடை ப்ளஸ் தெரு, கடை தெரு. இத்துங்கிற ஒரு எழுத்து வந்துட்டு தோன்றி இருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா தோன்றல் விகாரம். ஓகே, ஸோ கடை தெரு தோன்றல் விகாரம். இங்கே ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்க. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது. ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம், நீண்ட காலமாக இருக்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். ஸோ ஆயிரங்காலம் பயிர்ங்கிறது நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது முடியுமா, முடியாது இல்லையா? கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா, முடியாது. ஸோ அது வந்துட்டு இயலாத செயல். கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து கம்பி நீட்டிட்டான், ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரி தூரத்தில் நமக்கு தெரியும், ஆனால் இருக்காது. ஸோ இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படிங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது எதுக்காக சொல்கிறது, ஒரு விஷயத்தை பற்றி என்னென்னு தெரிஞ்சிக்காமல் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நீ வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு முடிவெடுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கண்ணை மூடிக்கொண்டுங்கிறது ஆராய்ந்து பாராமல்.
அடுத்ததாக புக் பேக் கொஷின் கலைச்சொல் அறிவோம். நூல் த்ரெட்டு, தறிங்கிறது லூம், பால் பண்ணை டைரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் டேனிங், தையல் ஸ்டிச், ஆலை ஃபேக்ட்ரி, சாயம் ஏற்றுதல் டையிங், ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ புதுசாக நியூ சிலபஸில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. கலைச்சொல் அறிவோம்லேருந்து 10 கொஷின் வரதா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கலைச்சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 10 மார்க் நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டே இருங்க, அப்போ தான் ஞாபகத்தில் இருக்கும். ஓகேயா? ஸோ இதோட நமக்கு இயல் 6 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்ததாக நம்ம இயல் 7ல் மீண்டும் சந்திக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேயா? படித்த விஷயத்தை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களால் ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியும். ஸோ நமக்கு எக்ஸாம் வரைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு மனசில் வந்துட்டு நல்லா பதியணும். ஓகே, பசுமரத்தாணி போல் பதியணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம பதியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தோம்னா தான் அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிலையாக இருக்கும் மனசில். ஸோ அதனால் படிச்சுட்டே இருங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூஸும் கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களால் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு இருக்கும்போதே புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை பார்த்துட்டே புக்கையும் படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஷின்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிறதையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை, 4 தடவை 5 தடவை கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு ஞாபகம் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த இயலில் சந்திக்கலாம்.